விளாத்திக்குளம் அருகே அங்கன்வாடி மையத்தில் கொடுக்கப்பட்ட முட்டையில் அழுகிய நிலையில் கோழி குஞ்சு இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரகுராமபுரம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு நாள்தோறும் 20 குழந்தைகள் வருகை தரும் நிலையில் அங்கு வழங்கப்படக்கூடிய முட்டையில் அழுகிய நிலையில் கோழி குஞ்சு இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரம் செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், அங்கன்வாடி மையத்தில் முட்டையில் அழுகிய நிலையில் கோழி குஞ்சு இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள ரகுராமபுரம் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடி மையத்தில் 20 குழந்தைகள் தினந்தோறும் வருவது வழக்கம். இங்கு சொர்ணமாரி என்பவர் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். பொதுவாக அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வாரத்தில் திங்கள், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்களுக்கு முட்டை வழங்குவது வழக்கம். 1 வயது முதல் 2 வயது வரை குழந்தைகளுக்கு வாரத்திற்கு 3 பச்சை முட்டைகள் பெற்றோரிடம் வழங்குவதும், மற்ற குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையத்தில் முட்டையுடன் உணவுடன் சேர்த்து அவித்து வழங்குவதும் வழக்கம். இந்நிலையில் நேற்று 1 வயதுடைய குழந்தையின் பெற்றோரிடம் அங்கன்வாடி ஊழியரான சொர்ணமாரி 3 முட்டைகளை வழங்கியுள்ளார். அந்த முட்டைகளில் ஒரு முட்டையை இன்று அந்த குழந்தையின் பெற்றோர் உடைத்து பார்த்தபோது முட்டையில் கோழி குஞ்சு இறந்து அழுகிய நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். கோழி குஞ்சு உயிரிழந்து அழுகிய நிலையில் இருந்ததை முட்டையை கையோடு அங்கன்வாடி மையத்திற்கு எடுத்து கொண்டு வந்து அங்கன்வாடி ஊழியரான சொர்ணமாரியிடம் காண்பித்தார். அதற்கு சொர்ணமாரி இது எந்த முட்டை என அலட்சியமாக பதில் கூறியுள்ளார். இந்நிலையில் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் செய்தியாளர்கள் அங்கு சென்று செய்தி எடுக்க சென்ற போது முதலில் இந்த முட்டையை தாங்கள் கொடுக்கவில்லை என்று கூறிய சொர்ணமாரி பின்பு நாங்கள் தான் அந்த முட்டையை கொடுத்தோம் என கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து குழந்தையின் பெற்றோர்களிடம் கேட்டபோது அங்கன்வாடி மையத்தை முறையாக பராமரிப்பது இல்லை, குழந்தைகளுக்கு எதுவும் சொல்லித் தருவதும் இல்லை, சாப்பாடு முறையாக சுத்தமாக செய்வது கிடையாது, முறையான குடிநீர் வசதி இல்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை பெற்றோர்கள் முன்வைத்துள்ளனர். இது குறித்து குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அங்கன்வாடி மேற்பாளர் பத்மாவிடம் கேட்டபோது இது குறித்து வந்த புகாரின் பேரில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் ராம்குமார். மோகன்ராஜ், தகவலுக்கு நன்றி.